டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ஆசை இருக்கும், ஒரு தடவையாவது நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியாதா அப்படின்றது தான். அதுவும் இல்லைன்னா சில பேர் நினைப்பாங்க, அந்த ஃப்ளைட்டை நம்ம ஓட்டணும், நம்ம பைலட் ஆகணும் அப்படின்னு கூட நினைப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் யாரை சந்திக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் ஜான்சன் பிரபாகரன் அவங்கள தான். வணக்கம். வணக்கம் மேடம். உங்களோட சொந்த ஊர்? என் சொந்த ஊர் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். என்ன படிச்சிருக்கிறீங்க? எந்த காலேஜில் படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணேன் மேடம். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். கரெக்ட். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்டைல் டிப்ளமா பண்ணிவிட்டு ஒரு கம்பெனியில் டெக்ஸ்டைல் சூப்பர்வைசராக இருந்தேன். ஓகே. டெக்ஸ்டைல் முடிச்சுட்டு எப்படி நீங்கள் இந்த ஏவியேஷன் ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க? ஓகே. ஸ்கூலில் இருக்கும்போது 2 வருஷம் என்சிசி ஏர்விங், காலேஜில் 3 வருஷம் என்சிசி ஏர்விங். ஸோ அதனால தான் பிளேன்ஸ் பற்றி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ நான் இங்கே சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணாலுமே ஐ ஜாயின்டு கோயம்புத்தூர் ஃப்ளைங் கிளப். அங்கே என்னோடய ப்ரைவேட் பைலட்ஸ் லைசன்ஸை முடித்தேன். தென் சென்னைக்கு போய் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் முடித்தேன். ஸோ உங்கள் ஃபேமிலியில் பேக்ரவுண்டில் இல்லை உங்கள் ஃபேமிலியிலே யாராவது இந்த ஏவியேஷன் ஃபீல்டில் இருக்கிறாங்களா? இது எப்படி ஒரு ஆர்வம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இங்கே நானும் எங்கள் அப்பா 2 பேரும் ஒர்க் பண்ண அந்த ப்ரைவேட் கம்பெனியில் இது ஹெட் ப்ரைவேட் ஏரோப்ளேன். எங்கள் அப்பா வந்து அது பிளேன்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறது. ஹி வாஸ் அன் இம்போர்ட்ஸ் மேனேஜர். ஸோ இதை வீட்டில் எப்போவுமே ஏவியேஷன் பற்றி பேசிகிட்டு இருப்போம். தட்ஸ் ஹவ் அந்த ஏவியேஷனை பற்றி இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ எங்கள் ஃபாதர் இதில் எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல். ஸோ வீட்டிலேருந்து எல்லோரும் அதே வார்த்தைகள் அதே இது பேசினாலும் உங்களுக்கும் அதை பைலட் ஆகணுன்ற ஆர்வம். கரெக்ட். அதே மாதிரி எங்கள் அப்பா ஒர்க் பண்ண எங்களோட கம்பெனியோட பிளேன்லேயே நானும் பைலட்டாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இப்போது நம்ம பைலட் ஆகணும்னா என்ன மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன்லாம் வேணும்? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா +2 மினிமம் இஸ் +2. மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இருக்கணும். டிகிரி என்ஜினியரிங் டிகிரி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் இட் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். அதர்வைஸ் பேசிக் இஸ் ஒன்லி +2 மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். ஓகே. இப்போ அதாவது நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரிலாம் போகிறாங்களா, அது மாதிரி இந்த பைலட் ஆகணும் அப்படின்னா ஃபிசிக்கலாக அந்த மாதிரி எதுவும் நம்ம குவாலிஃபிகேஷன்? ஃபிசிக்கல்னா வி ஃபாலோ வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஏர்ஃபோர்ஸ் மெடிக்கல் போர்டு கிளியர் பண்ணால் தான் ஒரு பர்சன் கேன் ஸ்டார்ட் ஃப்ளைங். ஸோ இந்தியாவில் வந்து 2 இடத்துல இருக்குது. பெங்களூரில் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் மெடிசன் அண்ட் தென் டெல்லியில் வந்து சென்ட்ரல் மெடிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். 2மே இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடது. ஸோ அவங்க கிளியர் பண்ணால் மாத்திரம்தான் யூ கேன் பிகம் அ பைலட். ஸோ அது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு பார்க்கும்போது மெயினாக ஐசைட்டு. ஸோ இனிஷியலாக இருக்கும்போது கண்ணாடி அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி உங்களோட பாடிக்கு உடம்புக்கு வெயிட்டுக்கு தகுந்த ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். அதே மாதிரி ஆல் பேராமீட்டர்ஸ் பிளட்டு எல்லாமே பேராமீட்டர்ஸ் எல்லாமே சரியாக இருக்கணும். அண்ட் த்ரோட், இயர் எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஹியரிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ டாப் டு பாட்டம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆர்மி, நேவி எப்படி நம்ம இது அந்த மாதிரி போகிறோமோ அதுக்கான ஃபிசிக்ஸ் தான். இது என்ன ஏஜ் ஸ்டார்டிங்? மினிமம் 18 இயர்ஸ். 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுனா ஒரு இவ்வளோ லேக்ஸு, ஸோ ஒரு யூகேஜி எல்கேஜி படிக்கிறதுனா இவ்வளோன்ற ஒரு இது இருக்குது. அது மாதிரி பைலட்டுக்கு படிக்கிறனா ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன மாதிரி செலவாகும்? இப்போ வந்து ஏவியேஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு மேடம். ஒரு பைலட் கமர்ஷியல் பைலட் ஆகணும்னா மினிமம் 80 lakhs to 1 crore ஜஸ்ட் டு கெட் த கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ். அதுக்கப்புறமா ஹஸ் டு கெட் எய்தர் ஏர்பஸ் ஆர் போயிங் என்டாஸ்மெண்ட். இது 2க்கும் another 50 lakhs ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 1.3 to 1.5 ஆகுது. இவ்வளோ கோடியெல்லாம் கொடுத்து படிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியது தான். ஸோ இப்போ ஒரு காமன் மேன் இப்போ இந்த ஒரு பைலட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குதா? வேறு அனதர் ஆப்ஷன்னா டு ஜாயின் மிலிட்ரி. பூனாவில் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி இருக்குது. ஸோ அதுவும் ஆஃப்டர் +2 நினைக்கிறேன். ஸோ யூ ஜாயின் இன் தட் அகாடமி அண்ட் தென் அது முடிஞ்சு அப்படியே ஏர்ஃபோர்ஸில் எடுத்துருவாங்க. ஸோ அதுலேயே டாப் மோஸ்ட்டில் வர்றவங்க தே பிகம் ஃபைட்டர் பைலட்ஸ். ஸோ கொஞ்சம் ஒரு ஃபியூ ஸ்டாண்டர்ட் வைஸ் கம்மியாக இருக்கிறவங்க தே கோ ஆஸ் அ டிரான்ஸ்போர்ட் பைலட்ஸ். அதுக்கு கீழே இருக்கிறவங்க தே பிகம் ஹெலிகாப்டர் பைலட்ஸ். அது இந்தியன் ஏர்ஃபோர்ஸில். அதே மாதிரி ஆர்மிலையும் ஹெலிகாப்டர்ஸ் பைலட்ஸ் இருக்காங்க. நேவிலையும் ஃபைட்டர் பைலட்ஸும் இருக்காங்க, ஹெலிகாப்டர் பைலட்ஸ் இருக்காங்க. அதை தவிர கோஸ்ட் கார்டு, இந்தியன் கோஸ்ட் கார்டு அவங்ககிட்டையும் பிளேன்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் பைலட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ண வேண்டியதில்லை. கவர்மெண்ட் வில் ட்ரெயின் யூ
and then give you job as a pilot. ஸோ அவங்களோட டென்யூர் ஃபார் எக்ஸாம்பிள் 8 years 10 years அந்த மாதிரி இந்த கமிஷன் முடிஞ்ச உடனே you come out with required number of hours to get a civil license. Okay. So the civil license, airline transport pilot license is the highest license. Okay. So the government of India, Indian DGCA நடத்துகிற எக்ஸாம் அது பாஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் அவே ஏர்லைன்ஸ் ப்ரிஃபர் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணிட்டா போதும், ஃபீஸ் எல்லாம் அவங்களே பே பண்ணிடுது. ஸோ அந்த மாதிரி வர டைமில் யூ கெட் பெய்டு ஆஸ் அ பைலட். அதே சமயம் நீங்கள் ஏற்கனவே மிலிட்ரியில் இருந்ததுனால அதோடைய பென்ஷன், ஸோ அதோடைய மற்ற பெர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இது இந்த பைலட் ஆகிறதுக்கு இப்போது எவ்வளோ டைம் வந்து நம்ம ஃப்ளை பண்ணியிருக்கணும், இல்லை இப்போ ஏதாவது ஒரு பீரியட்ஸ் 6 months ஆர் 1 year அப்படின்னு ஏதாவது கோர்ஸோட பீரியடு இருக்குதா? மினிமம் 200 hours இருந்தால் தான் யூ கேன் பிகம் அ கமர்ஷியல் பைலட். 200 hours. முதல்ல 250 இருந்துச்சு, இப்போ குறைச்சிருக்காங்க 200 hours. அது ஃப்ளை பண்ணுறதுக்கு இந்தியாவில் இட் டேக்ஸ் அபவுட் 2 to 3 years இந்தியாவில். ஓகே. பட் ஃபார் த சேம் எக்ஸ்பெண்டிச்சர் இஃப் யூ கோ டு US அல்லது ஆஸ்திரேலியா ஆர் நியூசிலாண்ட், ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸில் போகும்போது வித்தின் 6 to 8 months உங்களுக்கு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த கண்ட்ரியோட லைசன்ஸ் கொடுப்பாங்க. அது எப்படி பாசிபிள்? அது இங்கே ஒரு 2-3 years ஆகுது, அங்கே 6 monthsன்றது எப்படி பாசிபிள்? அங்கே வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளைங் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது. தென் ஒவ்வொரு ஃப்ளைங் ஸ்கூலில் நிறைய பிளேன்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைங் ஸ்கூலில் 2 plane 3 plane அப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துட்டிங்கன்னா மெட்ராஸ் ஃப்ளைங் கிளப் இருந்துச்சு. பட் பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக் இவங்களால ஃப்ளை பண்ணவே முடியறதில்லை. ஸோ அவங்க வெள்ளூர் போய் ஃப்ளை பண்ணாங்க, திருச்சி போய் ஃப்ளை பண்ணாங்க. வேறு ஃபாரின் கண்ட்ரீஸில் ஃப்ளைங் ஸ்கூல்னால் எக்ஸ்க்ளூசிவ் அந்த ஏர்போர்ட்டில் அந்த ஃப்ளைங் ஸ்கூல் மாத்திரம் இருக்கும். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிறதுனால யூ கெட் குயிக்காக நீங்கள் ட்ரெயின் இருக்குது. ரோட் டிராஃபிக் மாதிரி அங்கே மேலே ஸ்கைலேயோ டிராஃபிக் இருக்குது. ஓகே. ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ஃபோர்ஸ் இல்லை இந்த மாதிரி டிஃபென்ஸில் போகாமல் ஒரு கமர்ஷியல் பைலட்டாக இருக்கிறீங்க. அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்குதா கேப்டன்? ரீசன்னா ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட், நான் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் எடுக்க என்னோட கம்பெனியில் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே. அதனால் நான் ஏர்ஃபோர்ஸ் தோ ஐ ஹேவ் NCCC சர்டிஃபிகேட், நான் ஏர்ஃபோர்ஸ் போகலை. நான் அப்படியே ஆரம்பத்துலேருந்து சிவில்லே இருந்துட்டேன். இதிலே வந்துட்டீங்க. இப்போது நீங்கள் வந்து எவ்வளோ தூரம், அதாவது எவ்வளோ ஹைட் வரைக்கும், அதே மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ ஹார்ஸ் நீங்கள் ஃப்ளை பண்ணியிருக்கிறீங்க இது வரைக்கும்? ஹைட்னா இப்போ நான் பறக்கிற ஹாக்கர் பிளேன் வந்து 41,000 feet. இதுக்கு முன்னாடி நான் ஃபால்கன் 2000 ஒரு பிளேன் ஃப்ளை பண்ணுறேன். ஓகே. அது வந்து 47,000 வரைக்கும் போகும். ஓகே. எவ்வளோ ஹைட் வரைக்கும் மேக்ஸிமம்? சிவில் பிளேன்ஸ் வந்து ஒரு லியர்ஜெட்னு ஒரு பிளேன் இருக்குது, அது 53,000 போகும். ஓகே. கான்கார்டு இப்போ இல்லை, அது இருந்தபோது 60,000 போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் மேக்ஸிமம். ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் ஒரு கமர்ஷியல் பைலட் ஆகிறதுக்கு முன்னாடியும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்குது? நான் ஆரம்பத்துலேருந்து கமர்ஷியல் பைலட்டாகவே இருந்துட்டேன், கேரியர் ஸ்டார்ட் பண்ணலேருந்து. ஓகே. அதனால் அது கரெக்டாக எப்படின்னு சொல்ல முடியல. பட் ஐ ட்ரை டு ஃபாலோ த சேம் டிசிப்ளின். ஏவியேஷனில் என்ன டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறோமோ அதே நார்மல் லைஃப்பில் ட்ரை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அப்ரோச் போகும்போது ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் அவங்க பிட்வீன் 2 ஏர்ப்ளைன்ஸ் அந்த கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அவன் சொல்கிற ஸ்பீடு பார்க்கணும், அவன் சொல்கிற டைரெக்ஷனில் போகணும், ஸோ அவன் சொல்கிற ஹைட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இட் ஹேஸ் டு பி டிசிப்ளின். அதே மாதிரி டைமிங் ஆல்சோ இட்ஸ் வெரி டிசிப்ளின். ஸோ எல்லா விதத்துலேயும் ரொம்ப காஷியஸாகவே. ஓகே. ஸோ நம்ம நியூஸ்லலாம் பார்க்குறோம், இப்போ இந்தியாவிலேருந்து மலேசியா போனது, இல்லை மலேசியாவிலேருந்து ஒரு நியூசிலாண்டு, ஸோ இந்த மாதிரி போகிற ஃப்ளைட்ஸை சம்டைம்ஸ் வந்து காணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் கேள்விப்படுறோம். இது எதனால் நடக்குது, என்ன ரீசன் கேப்டன்? அதாவது ஆபத்து வந்து பல விதங்களில் வரக்கு சான்ஸ் இருக்குது. மேன், மெஷின், வெதர், இந்த 3 தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ். மேனுங்கும் போது நம்மளும் மனுஷங்க தான் தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒருத்தர், அதுக்குனால தான் 2 பைலட்ஸ் இருக்காங்க. ஒரு பைலட் ஏதாவது மிஸ் பண்ணால் கூட அதர் பைலட் கேன் காஷனிங். அதே சமயத்தில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா பைலட் எரர்னால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். அடுத்தது வந்து மெஷின், ஏர்க்ராஃப்டோட சிஸ்டம்ஸ், there are so many components. அது எப்போ வேணால் எந்த காம்பனண்ட் ஃபெயில் ஆகிற சான்ஸ் இருக்குது. பட் எல்லாத்துக்குமே ரிடண்டன்சி இருக்குது. சப்போஸ் ஒரு என்ஜின் ஃபெயில் ஆனால் கூட வித் சிங்கிள் என்ஜின் யூ கேன் லேண்ட் சேஃப்லி. ஸோ அந்த மாதிரி மெஷினோட ஃபால்ட்னாலையும் இது சம்டைம்ஸ் அன்கண்ட்ரோலபுளாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனாலேயும் ஆக்சிடென்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. அனதர் மேஜர் ஃபேக்டர் இஸ் வெதர். ஸோ வெதர் ரொம்ப பேட் வெதராக இருக்கிற டைமில்
அந்த கியூமுலோ நிம்பஸ் க்ளவுட்ஸ்னு சொல்லுவாங்க, தண்டர் ஸ்டார்ம் இருக்கிற க்ளவுட்ஸ். அது நார்மலி வி அவாய்டு, அது ரேடார்லேயே தெரியும். ஸோ அதை வச்சு வி ஹேவ் டு அவாய்ட். சம்டைம்ஸ் அப்ரோச்லேயே இருக்கும்போது வழியில் யூ ஹேவ் டு கோ த்ரூ இது அந்த மாதிரி டைமில் டியூ டு ஹெவி டவுன் டிராஃப்ட் ஆக்சிடென்ட் ஆகிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 தான் மேன், மிஷின் அண்ட் வெதர் தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டிங். ஸோ பிளாக் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது கருப்பு பெட்டி அப்படின்னு. இந்த மாதிரி காணாமல் போயிடுச்சு அப்படின்னோன்னா அந்த இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பு பெட்டியில் என்ன தான் ரகசியம் இருக்குது கேப்டன்? ஓகே, அது ஆக்சுவலாக அது வந்து அது ஆரஞ்சு கலரில் இருக்குன்ற மாதிரி, ஆனால் ஃப்ளூரசன்ட் ஆரஞ்சு கலர். ஓகே, பட் இது வந்து செகண்ட் வேர்ல்டு வார் பிரிட்டிஷ் தான் இவங்க ஃபஸ்ட்டு இது கொண்டு வந்தது. ஸோ எனிதிங் விச் இஸ் மிஸ்டீரியஸ் இஸ் பிளாக். ஓகே. ஸோ அவங்க ஆரம்பத்தில் வந்து எக்ஸப்ட் அந்த டெக்னீஷியன்ஸ் தவிர யாருக்குமே அது எப்படி வேலை செய்தது, உள்ள என்ன இருக்குது ஒன்றுமே தெரியாது. ஸோ இட் வாஸ் வெரி மிஸ்டீரியஸ். அதனால் அது பெயிண்டட் இட்ஸ் பிளாக். பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது இப்போ வர்றது எல்லாமே ஃப்ளூரசன்ட் ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ பிளாக் பாக்ஸில் வந்து 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று வந்து காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டுங்கும்போது இன்கமிங் கம்யூனிகேஷனும் ரெக்கார்ட் ஆகும், நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறதும் ரெக்கார்ட் ஆகும். காக்பிட்டில் ஒரு எந்த நாய்ஸ் இருந்தாலும் ரெக்கார்ட் ஆகும். நம்ம பேசுகிறது, இன்டர்காமில் பேசுறது, கேபின் க்ரூ நம்ம கூட பேசுறது, நம்ம பப்ளிக் அட்ரஸில் பேசுறது, எவ்ரி திங் இஸ் ரெக்கார்டு. கடைசியாக 2 மணி நேரத்தோட ரெக்கார்டு எப்பவுமே அது ஓவர் ரைட் ஆகிட்டே இருக்கும். அதில் இன்னொரு பார்ட் வந்து ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர், எஃப்டிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ ஏர்க்ராஃப்டோட எல்லா பேராமீட்டர்ஸ், என்ஜின், அதோட அந்த டைமில் 24 ஹவர்ஸ் அதோட ரெக்கார்டிங் இருக்கும். ஒவ்வொரு மினிட் பை மினிட் அதோட என்ன ஆர்பிஎம்ல இருந்துச்சு, அந்த என்ஜின் டெம்பரேச்சர் இருந்துச்சு, என்ன ப்ரெஷர் இருந்துச்சு, ஏர்க்ராஃப்ட் என்ன ஹை ஆல்டிடியூடில் இருந்துச்சு, அதோட ரேட் ஆஃப் கிளைமேட் என்ன, ரேட் ஆஃப் டிசைன் என்ன, அது என்ன ஆங்கிள் டேர்ன் ஆச்சு, எல்லா பேராமீட்டர்ஸும் அது கண்டினியூஸாக அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அது பட் இன் கோடட் ஃபார்மேட். அதை டீகோட் பண்ணுறதுக்கு சில ஏஜென்சிஸ் இருக்குது. அவங்க அதை டீகோட் பண்ணி எப்படி இந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுங்கிறது அவங்க அதை வச்சு தான் நம்ம கம் டு கன்க்ளூஷன். ஸோ இப்போ இந்த டீகோட் பண்ணுறதும் இப்போ நம்ம பைலட் கமர்ஷியல் லைசன்ஸ் எடுக்கிறோன்னா அதுவுமே டீச் பண்ணுவாங்களா, இல்லை அதுக்கு தனி? அது தனி, இட்ஸ் ஆல் அவுட் சோர்ஸ்டு. ஸோ அவங்க இந்த காம்பனண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க தான் நமக்கு டீகோட் பண்ணி அது நமக்கு டாக்குமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது எவ்வளோ ஹவர்ஸ் வரைக்கும் அது அந்த ரெக்கார்டு பண்ணும்? அந்த பிளாக் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டு 2 hours அண்டு ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டு வந்து 24 hours. ஓகே. இப்போ சிவிஆர் கூட 24 hours பண்ணுறதுக்கு இப்போ பண்ணிட்டுருக்குறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தில் அந்த ஓட்டின ஃப்ளைட்ஸுக்கும் இப்போது ரீசன்ஸாக இருக்கிற ஃப்ளைட்டுக்கும் டெக்னாலஜி வைஸ் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தில் இருக்குது? நான் ஃப்ளைங் ஸ்டார்ட் பண்ணது வந்து ட்ரெயினர் பிளேன்ஸில். ட்ரெயினர்னும்போது புஷ்பக் இஸ் த பேசிக் ட்ரெயினர். அதுக்கு அடுத்த அட்வான்ஸ் ட்ரெயினர் வந்து செஸ்னா 152. புஷ்பக்கில் வந்து அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்காது, வெறும் பேசிக் என்ஜின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆல்டிடியூடு, அதோட ஆட்டிடியூட் இவ்வளோ தான் இருக்கும். வேறு செஸ்னா 152 லிட்டில் மோர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் நேவிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ அது எல்லாமே கிரவுண்ட் பேஸ்டு நேவிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் ஃப்ளை பண்ணுறது செஸ்னா 152. And then I was flying Cessna 320 and Piper Aztec. And then இது எல்லாமே கிரவுண்ட் பேஸ்டு நேவிகேஷன் ஐடு வச்சு தான் பண்ணுறது. அதுக்கப்புறமா ஐ ஸ்டார்டட் ஃப்ளைங் கிங் ஏர் which had satellite navigation. இப்போ வர எல்லா பிளேன்ஸுமே யூ ஹேவ் satellite navigation which is very very accurate. That is the major difference, advancement. Okay. இப்போ கார்கோ ஃப்ளைட்ஸும் கமர்ஷியல் ஃப்ளைட்ஸும் என்ன டிஃப்ரென்ஸ் கேப்டன்? Flying wise everything is same. Okay. But passengers இருக்கிறனால அது பேசஞ்சர் பிளேன். அந்த இடத்துல கார்கோ இது பண்ணும்போது இட் பிகம்ஸ் கார்கோ பிளேன். எல்லாமே கார்கோவில் வந்து அந்த ஒவ்வொரு கார்கோ வைக்கிறதுக்கு அந்த பேலட்ஸ் வைக்கிறதுக்கு அதை ப்ராப்பராக செக்யூர் பண்ணுறதுக்கெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட வெயிட்டை வச்சு தான் அவங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டி கால்குலேட் பண்ணி அதோட ட்ரிம் செட்டிங் இங்கே கரெக்டாக வைப்பாங்க. ஸோ தட்ஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். அதர்வைஸ் ரெண்டுக்கும் அவ்வளோ நாட் மேஜர் டிஃப்ரென்ஸ். தென் அனதர் டிஃப்ரென்ஸ் வந்து கார்கோ பிளேன்ஸில் கேபின் க்ரூ இருக்க மாட்டாங்க. ஸோ பைலட்ஸ் தே ஹேவ் டு சர்வ் தெம் செல்ஃப்ஸ். ஆரம்பத்திலே கம்ப்ளீட்டாக கேட்ரிங்கில் லோட் பண்ணிவிடுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கார்கோ ஃப்ளைட்ஸில் இந்த நைட் ஃப்ளைட்டில் இருக்கும். தென் வெரி அல்ட்ரா லாங் ஃப்ளைட்ஸாக இருக்கும். ஸோ தட்ஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். இப்போது பேசஞ்சர்ஸ் வர்றாங்கல்ல, அவங்க வந்து ஒரு கேபின் க்ரூ கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். மெயினாக கேபின் க்ரூ கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி லேண்டிங் ஆச்சுன்னா நீங்கள்
உங்கள் கேபின் பேக்கேஜ் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஆளுங்க சம்டைம்ஸ் கேட்குறது இல்லை. ஸோ ஒரு ஏர்க்ராஃப்ட் கிராஷ் லேண்ட் ஆச்சுன்னா இந்த சூட்ஸ் எல்லாம் டெப்ளாய் ஆச்சுன்னா 90 செகண்ட்ஸில் அத்தனை பேரும் வெளியே வரணும். தட்ஸ் த க்ரைட்டீரியா. பட் இந்த ஒவ்வொருத்தரும் அவங்க பேக் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா லைட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அது கேபின் க்ரூவோட இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுவே போதும். ஒன்லி திங் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் பேசஞ்சர்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அதாவது வெதர் இல்லை ஒரு டெக்னிக்கல் ஏரர் இல்லை ஒரு சிக்னல் கிடைக்காம கூட ஏதாவது இஷ்யூஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி 34 வருஷத்தில் எத்தனையோ இன்சிடென்ட்ஸு மேபி ஐ கேன் கோட் 1 or 2. ஓகே ஓகே. ஒன்ஸ் ஐ வாஸ் ஃப்ளையிங் செஸ்னா 320. ஓகே. ஜுஹு ஏர்போர்ட் பாம்பேலேருந்து டேக் ஆஃப் பண்ணுறோம். டேக் ஆஃப் பண்ணோடனே கேப்டனுக்கு ஐ வாஸ் கோ பைலட் தான். பின்னாடி இருக்கிற கேப்டனுக்கு பின்னாடி இருக்கிறது தான் எமர்ஜென்சி விண்டோ, அது கலந்துடுச்சு. தென் இமிடியட்லி கேம் பேக் லேண்டட் பேக் ஜுஹு. பார்த்தா அந்த விண்டோ போய் அந்த பேக்கில் இருக்கிற டெய்ல் ஹரிசான்டல் ஸ்டெபிளைசரில் அடிச்சு அந்த டெய்ல் ஸ்டெபிளைசர் ட்விஸ்ட் ஆயிருந்துச்சு. இப்போ ஜுஹுவில் ஒன்ஸ் நீங்கள் பாம்பே போயிருந்தீங்கன்னா ஒன்ஸ் யூ ஆர் ஏர்பார்ன் ஃப்ரம் ஜுஹு ஏர்போர்ட் யூ ஆர் ஓவர் அரேபியன் சி. அந்த எடுத்தோடனே நம்ம அங்கே தான் போவோம். அந்த விண்டோ போய் அடிச்சது அந்த ஸ்டெபிளைசர் கலந்து இருந்ததுன்னா அரேபியன் சி விட கிரேவ். பட் பை காட்ஸ் கிரேஸ் வி லேண்டட் பேக் சேஃப்லி. அது ஒரு இன்சிடென்ட். தென் another one, we were flying from Bombay to Madurai. So we were ferrying only நாங்கள் 2 பேர் பைலட்ஸ் மாத்திரம், ஒரு கேபின் க்ரூ, to pick up a passenger from Madurai to Chennai. So பெல்காம் தாண்டினோன்னா பார்த்தா ஐ could see ஒரு என்ஜினோட oil temperature gauge was fluctuating. Then I told my co-pilot, see, இது fluctuate அது பாரு. But it was in green, from green to amber, then back to green, amber, red, green, and then came to red. Redல stay பண்ணோன்னே within few seconds I immediately switched off that engine. Engine cut பண்ணிட்டேன். And then we diverted, landed HAL Bangalore. லேண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அந்த என்ஜினில் இருந்த ஆயில், அந்த ஆயில் ஃபில்லர் கேப்பில் ஏதோ சம் ப்ராப்ளம், அதில் எல்லா ஆயிலும் லீக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அந்த நேரத்தில் இமீடியட்டாக அதை ஷட் டவுன் பண்ணாமல் இருந்தால் என்ஜின் வந்து டேமேஜ் ஆகியிருந்திருக்கும். ஸோ அது ஒரு இன்சிடென்ட்டு. அண்ட் அனதர் திங் ஐ ஹேட் ஹைட்ராலிக் ஃபெயிலியர். ஸோ டோட்டல் ஹைட்ராலிக் ஃபெயிலியர். ஸோ ஹைட்ராலிக் இருந்தால் தான் யூ கேன் ஆப்ரேட் த ஃப்ளாப்ஸ் as well as லேண்டிங் கியர் சக்கரம் கீழே வருது அதெல்லாம். பட் டோட்டல் ஹைட்ராலிக் ஃபெயிலியருக்கும் எங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் இது கொடுத்துருக்காங்க. தட்ஸ் யூ ஹேவ் டு ஹேண்ட் பம்ப் இட். ஸோ வே கம்மிங் ஃப்ரம் மும்பை டு சென்னை. ஸோ சென்னையில் லேண்டிங் வர டைமில் தான் வி ஹேட் தட் ஃபெயிலியர். ஸோ வி ஆஸ்க் ஃபார் எ லிட்டில் லாங்கர் அப்ரோச், தென் பம்ப் த லேண்டிங் ஹெட் டவுன், தென் லேண்டட் சேஃப்லி. இது அனதர் இன்சிடெண்ட். இந்த மாதிரி சில ரிஸ்கி. ஸோ அந்த டைமில் உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதுதான் ரொம்ப முக்கியம். We have been trained. So every 6 months we undergo simulator checks. So every 1 year it will be a elaborate refresher course. So that will be done in the simulator. So aircraftல எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதோ அதெல்லாம் சிமுலேட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் engine fire, reject take off, ஜஸ்ட் ஏர்பார்ன் ஆனோன்னு ஒரு என்ஜின் கட் ஆகிடும். ஸோ யூ கே கம் பேக் அண்ட் லேண்ட் சேஃப்லி. அதெல்லாமே நாங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவல் ரியல் லைஃப்பில் வரும்போது இமிடியேட்டாக யூ டோன்ட் கெட் பேனிக். ஸோ இமிடியேட்டாக அதை சிலதெல்லாம் மெமரியிலேருந்து பண்ணுவோம், சில செக்ஸ். அதுக்கப்புறம் யூ ஹேவ் அ செக் லிஸ்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்நாக். யூ ஹேவ் அ செக் லிஸ்ட். அந்த செக் லிஸ்ட்டை படித்து யூ ஹேவ் டு ஃபாலோ. அதை கரெக்டாக பண்ணிட்டோம்னா, ஏன்னா பிளேன் பறக்கிறது ஒன்று கல் மாதிரி ஒன்று கீழே விட போகிறது இல்லை. ஸோ இட் வில் கிளைட் நைஸ்லி ஈவன் வித் அ சிங்கிள் என்ஜின். இப்போ நான் சொன்னால லேண்டட் வித் அ சிங்கிள் என்ஜின். ஸோ மெயின் க்ரைட்டீரியா வந்து யூ ஷுட் நாட் பேனிக். அண்ட் தென் அந்த மெமரி ஐட்டம்ஸ் படி கரெக்டாக யூ ஹேவ் டு ஃபாலோ த ப்ரொசீஜர். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் யூ வில் பி சேஃப். ஸோ ஒரு காமன் மேனாக தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நாங்கள் பண்ணுறது வந்து பேனிக் தான் ஆகும். பட் ஸோ பைலட்டாக நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டீங்க. ஏன்னா சிமுலேட்டரில் அந்த மாதிரி தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஃபார் ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் என்ஜின் ஸ்டார்டிங்லேயே அவங்க என்ஜின் ஃபயர் கொடுப்பாங்க. ஸோ இமிடியட்லி யோடு கட் டவுன் அது எப்படி பண்ணுறதுங்கிறது. அண்ட் தென் டூரிங் டேக் ஆஃப் ரோல் என்ஜின் ஃபெயில் ஆகும். ஜஸ்ட் ஆஃப்டர் ஏர்பார்ன் என்ஜின் ஃபெயில் ஆகும். தென் 41,000 ஃபீட்டில் யூ கெட் யுவர் ப்ரெஷரைசேஷன் ஃபெயில் ஆகும். அங்கேருந்து யோட்டு எமர்ஜென்சி டிசைன் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ட்ரைனிங் ஒன் ஆஃப்டர் அதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம அதை கரெக்டாக பண்ணிகிட்டே வரணும். தட்ஸ் ஹவ் வி கெட் ட்ரெயின்ட். அதனால் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லேயும் யூ ஆர் ட்ரெயின் டு ஹேண்டில் எனி எமர்ஜென்சி. கூலாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, உங்களோட ஃபஸ்ட்டு டேக் ஆஃப்
அப்படி அந்த டைமில் வீட்டில் வந்து எப்படி ஃபீல் பண்ணாங்க? இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? இல்லைனா இந்த இது போகணும், இல்லை வேறு ஏதாவது டைவர்ட் பண்ணி வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததா? நேச்சுரலாக பயமாக இருக்கும் தானே? இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாம் என் அப்பாலாம் என்னை என்கரேஜ் தான் பண்ணாங்க. அதனால் அது வீட்டில் பொறுத்தவரை ஈவன் ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் ஆல்சோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் பைலட்டுங்க ட்ராவல் பண்ணும்போது உங்கள் கூட பார்த்தீங்கன்னா விஐபிஸ் அப்துல் கலாம்லாம் வந்திருக்கிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அவங்களோட இருந்த சில நிகழ்வு. அப்துல் கலாம் என்னை பொறுத்த இந்த உலகத்திலே வச்சு த மோஸ்ட் ஹம்பிள் பர்சன் இஸ் டாக்டர் அப்துல் கலாம். ஏன்னா மதுரையில் தான், மதுரை டு சென்னை அவர் ஃப்ளை பண்ணேன். அவர் மதுரை ஏர்போர்ட் மேனேஜர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். உடனே அவர் எந்திரிச்சு நின்று எனக்கு வணக்கம் சொன்னார். ஸோ ஒரு அவ்வளோ பெரிய மனுஷன் எந்திரிச்சு நிற்கிறாருன்னு அது it touched my heart. Okay. So he's such a humble person. So I'm so privileged to fly him. Okay. So வேற இந்த மாதிரி மேடம் ஜெயலலிதா ஒரு தடவை ஃப்ளை பண்ணியிருக்காங்க சென்னை டு கோயம்புத்தூர். ஓகே. அப்புறம் இப்போ கார்பரேட்டில் இருக்கனால சார்ட்டர் ஃப்ளைட்ஸில் அடிக்கடி கொஞ்சம் பொலிட்டீஷியன்ஸ், இந்த ஆக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வருவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் விஐபிஸ் எல்லாம் ஃப்ளை பண்ணி. ஓகே ஓகே. ஸோ இப்போது பைலட் ஆகிறதுக்கு சில, அதாவது ஃபுல்லாக கூட போடக்கூடாது, ஹவுஸ் லேக் தான் போடணும், இந்த டேட்டூஸ் அதெல்லாம் கூட தெரிகிற மாதிரி போடணும், சில இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன மாதிரி இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? மெயினாக பிஎட் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த எமர்ஜென்சி செக்ஷனில் யூ ஹேவ் டு வேர் தட் மாஸ்க், ஆக்சிஜன் மாஸ்க் வேர் பண்ணும்போது பிஎட் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குங்கிறனால அதை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. மற்றபடி சில ஏர்லைன்ஸில் தே டோன்ட் வேர் ஃபுல் ஸ்லீவ்ஸ். பட் நீங்கள் டிசம்பரில் டெல்லி போனோன்னா யூ ஹேவ் டு வேர் யுவர் ஜாக்கெட். அதனால் இட் வேரிஸ் ஃப்ரம் ஏர்லைன்ஸ் டு ஏர்லைன்ஸ். ஓகே. ஸோ இந்த நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணேன்னு சொன்னீங்க. இந்த வெதர்னால், அதாவது விசிபிலிட்டியே கூட இல்லாமல் இருந்திருக்கோம், அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஓகே, ஒவ்வொரு ஏர்ஃபீல்ட்லேயும் மினிமான்னு ஒன்று இருக்குது. அந்த பர்டிகுலர் மினிமா, ஃபார் எக்ஸாம்பிள் விசிபிலிட்டி 500, எங்களோட மினிமா இஸ் 550 meters. And if it is 300 meters, you can't land. So நீங்கள் அப்ரோச் வரும்போது if visibility drops, you have to again go around and மேலே போய் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். The thing is, once you break the clouds, you should be able to see the runway. அப்போ தான் you can land. இப்போ வந்து இப்போ டெல்லியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா Cat 3 ILS இருக்குன்னு சொன்னால் அது வந்து 50 meters வரைக்கும் you can go down. ஸோ தென் அதில் ஆட்டோ லேண்ட் ஃபெசிலிட்டி இருக்கிற பிளேன்ஸு அதுக்குன்னு ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ண பைலட்ஸ் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் லேண்ட் இன் 50 meters விசிபிலிட்டி அட் டெல்லி. டெல்லியில் டிசம்பர்லாம் ஃபாக் வந்துடும். ஸோ அதில் வந்து ஒன்லி ட்ரெயின் பைலட்ஸாக பர்மிட்டட். அதர்வைஸ் மற்ற பைலட்ஸ் எல்லாமே அவங்களோட மினிமா எவ்வளோ இருக்கோ அதுக்கு எபோவாக இருந்தால் மாத்திரம்தான் யூ கேன் கண்டினியூ த ஃப்ளைட்ஸ். அதர்வைஸ் யூ ஹேவ் டு ஹோல்டு டில் த விசிபிலிட்டி இம்ப்ரூவ்ஸ். அதர்வைஸ் டிபெண்டிங் ஆன் த ஃபியூல் சிச்சுவேஷன் யூ ஹேவ் டு டைவர்ட் டு யுவர் ஆல்டர்னேட். ஓகே. ஸோ இப்போ இந்த ஹோல்ட் பண்ணுறதுன்றது நம்ம அது எவ்வளோ நேரத்துக்கு நம்ம பண்ணிகிட்டே இருக்க முடியும்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் யூ ஹேவ். ஆனால் நாங்கள் எப்போவுமே ஏர்லைன்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் த ஃபியூல் பிகாஸ் யூ பர்ன் ஃபியூல் டு கேரி மோர் ஃபியூல். அதனால ஏர்லைன்ஸ் ஆர் வெரி பர்டிகுலர் பிகாஸ் ஒவ்வொரு ஏர்லைன்லையும் நிறையா பிளேன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிளேனும் நிறைய பர்ன் பண்ணுச்சுன்னா ஏர்லைனுக்கு அது லாஸ். அதனால் ஏர்லைன்ஸ் ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் ஃபியூல். ஒன்லி டியூரிங் இந்த மாதிரி வெதர் இருக்கிற டைமில் மாத்திரம் தே பர்மிட் டு கேரி லிட்டில் மோர் ஃபியூல். ஸோ அந்த ஃபியூல் கரெக்டாக அந்த லெவலுக்கு வரும்போது யூ ஹேவ் டு டைவர்ட் பண்ணி. வேறஸ் நாங்கள் ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸும் போது இது ஒரு பிளேன் வச்சுருக்காங்களா, தே ஆர் நாட் மச் bothered much about fuel. So we carry more fuel than what is required. Okay. So it depends on the amount of fuel have. ஸோ இப்போது ஏவியேஷனில் பைலட் தாண்டி வேறு என்ன, இப்போ எங்களுக்கு ஏவியேஷன்னாலே ஒரு பைலட் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். அதை தாண்டி வேறு என்னெல்லாம் நம்ம அதில் படிக்க முடியும்? ஏவியேஷனில் கேரியர்னு பார்க்கும்போது பிசைட்ஸ் ஃப்ளைங் என்ஜினியர்ஸ். ஸோ ஃப்ளைட் என்ஜினியர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள். ஸோ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் வாண்டட். அதே மாதிரி கேபின் க்ரூ, அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஃப்ளையிங் ஜாப் கேபின் க்ரூ. அது தவிர கிரவுண்டில் கமர்ஷியல் பீப்புள், டிக்கெட்டிங் கமர்ஷியல், தென் ஹேண்ட்லர்ஸ், கிரவுண்ட் ஹேண்ட்லிங். இப்போ ஒரு பிளேன் போகுதுன்னா அதுக்குரிய கிரவுண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்குன்னு ஹேண்ட்லிங் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அது ப்ளஸ் ஆயில், இந்தியன் ஆயில் மாதிரி ஆயில் கம்பெனிஸ், அந்த மாதிரி கேட்ரிங். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் நிறையா இருக்குது, நாட் ஓன்லி பைலட். ஸோ இவ்வளோ ஃபீல்டு இருக்குது. ஓகே, இப்போது பைலட் ஆகணும் அப்படின்னு இப்போ நினைக்கிறோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? It's a very blessed profession. It's really thrilling and very exciting profession. So it's good.
பட் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா ஒன்ஸ் யூ கெட் யூ கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இமீடியட்டாக உடனே ஜாப் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில ஏர்லைன்ஸு தே ஹேவ் தேர் ஓன் கேடட் பைலட் ப்ரோக்ராம். ஸோ அதில் எக்ஸாம் வச்சு தான் எடுப்பாங்க. ஒரு சில எக்ஸாமில் ரொம்ப டாப் மோஸ்ட் ஸ்கோர் பண்ணுறவங்க தான் எடுக்க முடியும். ஸோ அவங்க சிபிஎல் முடித்தோடனே அவங்களுக்கு ஜாப் அவங்க கொடுத்துட்றாங்க. வேற மற்றவங்க வெளியே இருந்து ஃப்ளை பண்ணி கமர்ஷியல் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வரவங்க வந்து தே ஹேவ் டு வெயிட். சம்டைம்ஸ் ஒரு பூம் மாதிரி வரும். சீனியர் கேப்டன்ஸ் நிறைய பேர் ரிட்டையர் ஆவாங்க, அல்லது ஒரு ஏர்லைன் வந்து தி அக்வயர் மோர் பிளேன்ஸ் நிறையா. இப்போ வந்து அந்த பூம் பீரியடில் இருக்குது. ஸோ இப்போ முடிச்சவங்க எல்லாத்துக்குமே ஜாப் கிடைக்குது. அதனால் யூ ஹேவ் டு பி ரியலி டெடிக்கேட்டட். நான் வந்து ஃப்ளை பண்ண போகிறேன், இட்ஸ் எ கிளாமரஸ் ஜாப் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் டிசப்பாயிண்டட். அதனால் அதுக்குரிய டெடிக்கேஷனோட ஃப்ளை பண்ணிட்டு வந்து வெயிட் ஃபார் யுவர் டர்ன் டெஃபினெட்லி. ஓகே, நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ கண்ட்ரிஸ் பறந்துருக்குறீங்க? நிறைய கண்ட்ரிஸ், அன்கவுண்டபிள். இல்லை யூ கேன் கவுண்ட். நான் வந்து ட்ரைனிங் எடுத்தது எல்லாமே அப்ராட் தான். என்னோட கிங் ஏர் ட்ரைனிங்க்கு ஐ வென்ட் டு யூஎஸ். அதே மாதிரி எம்ப்ரர், ஒரு ஏர்லைனில் எம்ப்ரர் ஃப்ளை பண்ணும்போது கிரவுண்ட் ஸ்கூல் வாஸ் இன் ஜூரிக் அண்ட் தென் சிமுலேட்டர் வாஸ் இன் கனடா மான்ட்ரியல். அதே போல் என்னோட இப்போ ஃப்ளை பண்ணுற பிளேன் ஹாக்கர் ட்ரைனிங் எடுத்தது வந்து துபாயில். அதே மாதிரி செஸ்னா சைட்டேஷனுக்கு எகைன் ஐ வென்ட் டு யூஎஸ். அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்ததே அப்ராடில் தான். பட் ஏர்லைனில் இருக்கும்போது ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபெரி ஏர்ப்ளேன் ஃப்ரம் பிரேசில். இட்ஸ் பிரேசில் மேட் ஏரோப்ளேன். ஸோ சோப்போலாலேருந்து சென்னைக்கு ஐ ஃபெரி ஏரோப்ளேன். அதே மாதிரி அதோட சி செக் பண்ணுறதுக்கு வி வென்ட் டு ஹெல்சிங்கி. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுக்கப்புறம் கார்ப்பரேட் சார்ட்டர் கம்பெனின்னு வந்தோடனே வி ஃப்ளை டு வேரியஸ் டெஸ்டினேஷன்ஸ் லைக் கொலம்போ, மாலே, துபாய், அபுதாபி, மஸ்கட், பேரின், ரியாத், தமாம் அண்ட் ஜூரிக், லண்டன், தென் கிரீக், அந்த மாதிரி வேரியஸ் கண்ட்ரிஸ். அஃப்கோர்ஸ் சிங்கப்பூர், மலேசியா. இதில் முக்கியமாக சொல்லணும்னா ஐ வென்ட் டு ஆஸ்திரேலியா ஃபார் த வேர்ல்ட் கப் கிரிக்கெட் ஃபைனல்ஸ், மெல்பர்ன். இட் இஸ் அன்ஃபர்கெட்டபிள். ஸோ பைலட் ஆகிறது வந்து எங்களுக்கு கனவாக இருக்கலாம். அஸ் அ பைலட்டாக உங்களோட கனவு இது வரைக்கும் நிறைவேறியிருக்கா? என்ன இது வரைக்கும் நான் ஃப்ளை பண்ணது எல்லாமே மேக்ஸிமம் இப்போ நல்லா லேட்டஸ்ட் பிளேன்ஸ் தான் ஃப்ளை பண்ணியிருக்கேன். பட் என்னோட கனவுன்னு பார்க்கும்போது டு ஃப்ளை அன் ஏர்பஸ் 320. ஓகே. ஸோ ஏன்னா நான் சிமுலேட்டர் ஃப்ளை பண்ணியிருக்கேன் 320ல். பிகாஸ் when I went to America for my FAA license, so I was flying only on Airbus simulator, but actual aircraft இன்னும் ஃப்ளை பண்ணல. ஸோ தட் இஸ் த ஒன்லி ட்ரீம் ஐ couldn't complete. உங்களோட கனவு விரைவில் நிறைவேறும். ஸோ இவ்வளோ நேரம் எங்களோட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அருமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி கேப்டன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. திஸ் இஸ் ரியலி ஹானர் ஃபார் மீ. தூர்தர்ஷன் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் நேயர்களே. இவ்வளவு நேரம் கேப்டன் ஜான்சன் பிரபாகரன் அவங்க சொன்ன கருத்துக்களை கேட்டோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.